ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிடில் கிளாஸ் மருமகள் சேனல். நான் நோ ரைஸ், நோ சுகர், நோ ஆயில் ஃப்ரை டயட்டு தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 100 டேஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டே 29. எப்பயும் போல் மார்னிங் எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். பாபா ஊரில் இல்லை அப்படிங்கிறதுனால தம்பி பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே என்னோடய ரெகுலர் ரொட்டீனை வந்து நான் முடிச்சிடணும். இன்றைக்கி எனக்கு கரெக்டாக வந்து 3/4 மணி நேரம் தான் டைம் இருந்துச்சு. ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு டெரஸ்க்கு போயிட்டேன். நான் ஒரு நாளைக்கு இந்த டம்ளரில் 10லேருந்து 12 டம்ளர் தண்ணி குடிக்கிறேன். எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறேனோ அந்தளவுக்கு என்னோடய ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருக்குது. இது மட்டும் இல்லை, நான் இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுறது சம்மர் டேஸ். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு தண்ணி குடிக்கிறது ரொம்ப வந்து உடம்புக்கும் நல்லது. நான் டே 1லேருந்து இன்றைக்கி டே 29 இதுவரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு ஃப்ரிட்ஜில் வச்ச வாட்டருமே குடிக்கவே இல்லை. நார்மல் வாட்டர் மட்டும்தான் குடிச்சிட்ருக்கேன். வெயிட் லாஸ் அப்படிங்கிறதுனால ஹாட் வாட்டரும் நான் குடிக்கவே இல்லை. க்ரீன் டீ மட்டும்தான். ஏன் ஹாட் வாட்டர் எந்திரிச்சோடனே காலையில் குடிக்கலன்னா, ஏற்கனவே எந்திரிக்கப்பயே வந்துட்டு சம்மருங்கனால கொஞ்சம் வந்துட்டு வேர்த்துக்கிட்டு தான் இருக்கும். இதில் வேறு நம்ம ஹீட் வாட்டர் குடித்தோம் அப்படின்னா, வார்ம் வாட்டரை தான், ரொம்ப ஹீட்டில் சொல்லலை, வார்ம் வாட்டர் குடித்தாலும் வந்துட்டு எனக்கு அது கொஞ்சம் கொமட்டமாக இருக்குன்னுட்டு நான் டே 2, 3லேயே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதனால் வந்து நார்மல் வாட்டர் மட்டுமே நான் நல்லா குடிக்கிறது, அதுவே எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. வார்ம் வாட்டர் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். அதனால் இது வரைக்கும் டே 29 வரைக்கும் இது வந்து அந்த டம்ளரில் 10லேருந்து 12 டம்ளர் ஒவ்வொரு நாளைக்கும் தண்ணி மிஸ் பண்ணாமல் குடிச்சிக்கிட்டு வரேன். டெரஸ்க்கு போய் வாக்கிங் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கிப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி எனக்கு கரெக்டாக வந்து 3/4 மணி நேரம் தான் இருந்துச்சு. அதாவது நான் எந்திரிச்சதுலேருந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற டைமிங், நம்ம வந்து ஒரு டைமிங் வச்சுருப்போம்ல, இந்த டைமிங்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் குக்கிங் முடிச்சிருவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி நான் எந்திரிச்ச டைமிங்க்கும் குக்கிங் டைமிங்க்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு 3/4 மணி நேரம் டைம் இருந்துச்சு. அந்த டைமில் தான் வந்து வாக்கிங் பண்ணுறது, ஸ்கிப்பிங் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸ்கிப்பிங் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். எப்பயும் நான் பண்ணுற அந்த 3 எக்ஸசைஸ் தான். அதிகமாக வந்துட்டு அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நம்மளால் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அது வந்து அதுவும் கஷ்டமாக இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்ச என்னால் முடிஞ்ச எக்ஸசைஸ் மட்டும் வந்து நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணி முடிச்சிடுறது. அதுவும் இல்லாமல் இந்த ரெகுலர் ரொட்டீனை பண்ணி முடிச்சுட்டு தான் நான் வீட்டில் இருக்க மற்ற வேலையெல்லாம் போய் பார்க்கணும். ஓகே, நோ சுகர், நோ ரைஸ், நோ ஆயில் ஃப்ரீ டயட்டில் நான் ஃபாலோ பண்ணுறதுல என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை, நார்மலாக தான் இருக்கீங்க, ஹெல்த் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த நோ ரைஸ், நோ சுகர், நோ ஆயில் ஃப்ரீ டயட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இந்த டெஃபிஷியன்சி இருக்குது, அந்த டெஃபிஷியன்சி இருக்குது, இந்த குறைபாடெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து டாக்டர் கன்சல்டேஷனோடு தான் வந்துட்டு இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ண முடியும். எனக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை, அதனால் நானாக வந்துட்டு முடிவு பண்ணி இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறதுனால என்ன ப்ளஸ்ஸுனால், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 20 டேஸ்லேயே வந்துட்டு உங்களோட உடம்புல வந்து கொஞ்சமாக வந்து குறையிறது உங்களாலேயே பார்க்க முடியும். வெயிட்டை நான் என்ன பார்க்கவே இல்லை, பட் கண் கூட பார்க்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஃபஸ்ட்டு டே வெயிட்டு பார்த்தது தான் இன்றைக்கி டே 29, கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகிடுச்சு. ஆனாலும் இன்னும் நான் வெயிட் பார்க்கல. ஆனால் கண் கூட பார்க்க முடிஞ்சது 20 டேஸ்லேயே. இது வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் நான் கொஞ்சமாக வந்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நான் ரெகுலராக 20 டேஸ் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து கொஞ்சமாக வந்து டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி வந்து டைட்டாக இருந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எனக்கு லூஸ் ஆக ஆரம்பித்தது. அப்புறம் ஸ்கின் வந்துட்டு நம்ம வந்து சுகரு, ஆயில் ஃப்ரை எல்லாத்தையும் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கோம். அதனால சம்மரில், அதுவும் நான் முக்கியமாக சம்மரில் ஸ்கிப் பண்ணதுனால முகத்தில் வந்து இந்த சம்மர் டைமில் பொறி பொறியாக வரும் பார்த்தீங்களா, அப்படி குட்டி குட்டியாக வரும். அது எதுக்கு வருதுன்னே தெரியாது. சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவாக வந்து தானாக போயிடும். ஆனால் அது வந்து இந்த டைம் எனக்கு இது வரைக்கும் வரவே இல்லை. அப்புறமா நோ ஸ்வீட் அப்படிங்கிறதுனாலேயே, நோ ஸ்வீட்னால் எல்லாமே வந்துடுது. எந்த ஒரு பிஸ்கெட்டு, ஸ்வீட்டு, அதாவது நோ சுகர் அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்துடுது. பிஸ்கெட்டு, அப்புறம் அது இது ஐஸ்கிரீமு, லொட்டு லொஸ்க்கு எல்லாம் சாக்லேட் கிக்லேட் எல்லாமே வந்துடுது. அதனால் வந்து நம்ம சாப்பிட்றதே முக்கால்வாசி வந்து கம்மியாகிடுது. எந்த ஒரு திங்ஸும் சாப்பிட்றதே கம்மியாகிடுது. ஸ்வீட்டுன்னு எடுத்துக்கிறதே வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். டீ, காஃபி, பாலை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டேன். பாலும் வந்து நான் சாப்பிட்றதே இல்லை. பாலுக்கு பதிலாக வந்து என்னோடய பாலை வந்துட்டு வீட்டில் நம்ம பால் வாங்குவோம் பார்த்தீங்களா, தம்பி பாப்பா கொடுத்து நம்மளோட பால் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாலை வந்து தயிர் ஊற்றி வச்சிடுறது. தம்பி பாப்பாவுக்கு வேணுன்னா கொடுத்துறது, இல்லை அப்படின்னா வந்து நான் மோராக ரெடி பண்ணி குடிச்சிடுறது. பாலுக்கு பதிலாக வந்து நான் தயிராக ரெடி பண்ணி சாப்பிட்றது, இல்லைன்னா மோராக ரெடி பண்ணி குடிச்சிடுறேன்.
நீங்கள் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணி கரெக்டாக 20 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும். ஆனால் சிவியராக ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடாது. இந்த டயட்டை ஃபாலோ பண்ண முடியாமல் நம்மளுக்கு என்னென்னலாம் தடங்கல் வரும்னா, கண்டிப்பாக வந்து நம்ம அந்த டைம்லேயும் வீட்டில் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு அதோடு வந்து வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் பிடிச்ச குக்கிங்கும் பண்ணுவோம். அதில் நம்மளுக்கு பிடிச்ச குக்கிங்கும் நம்ம கையாலேயே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து புளியோதரை, பிரியாணி இது மாதிரி ஐட்டம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கவங்க குக் பண்ணி கொடுக்காம இருக்க முடியாது. பிரியாணிலாம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒன்று. அதனால் நம்ம குக் பண்ணி கொடுத்து தான் ஆகணும். அப்படி குக் பண்ணி கொடுக்குறப்ப நம்மளுக்கு செம்ம டெம்ப்டிங்காக இருக்கும். பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்றப்ப நமக்கு செம்ம டெம்ப்டிங்காக இருக்கும். அப்போ வந்துட்டு அவங்க நீங்கள் எல்லாத்தையும் போட்டு கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ரூம்க்கே வந்துடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் டெம்ப்டிங்காக இருக்கும். அதை மட்டும் வந்துட்டு எப்படியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களோட டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஓகேவா இருக்கும். நீங்கள் கண் கூட வெயிட் லாஸை பார்க்கலாம். எனக்கு அது மட்டும் வந்துட்டு நம்ம கையாலேயே குக் பண்ணி சாப்பிட்லையே அப்படிங்கிறது ஒன்று தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் கிட்ஸுக்கு வந்து ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்குறப்பையும் வந்துட்டு அதே மாதிரி தான். நம்மளுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கும். அதாவது இல்லாமல் இருந்து நம்ம சாப்பிடாம இருக்கிறது வேறு, நம்ம கண் முன்னாடியே இருந்து நம்ம சாப்பிடாம இருக்கிறது வேறு. அதே மாதிரி ஹோட்டல் அப்படிலாம் போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள். இல்லை அவாய்ட் பண்ண முடியலன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது சப்பாத்திலாம் சாப்பிட்லாம். நான் சப்பாத்தி சாப்பிடுவேன். நம்மளோட டயட்டில் நோ ரைஸ் தான், நோ சப்பாத்தி இல்லை. அதனால் நான் வந்து சப்பாத்தி சாப்பிடுவேன். அதனால் நான் ஹோட்டலுக்கு போனாவே வந்துட்டு இங்கே மோஸ்ட்லி வந்து ரொட்டிலேயே நிறையா வெரைட்டி வச்சுருப்பாங்க. அதனால் வந்து நான் சப்பாத்தி ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கிட்டு சப்ஜியில் தொட்டு சாப்பிட்டு அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டலுக்கு போகிறது இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணி கீழே வந்துட்டு பாப்பா எந்திரிச்சிருவா. அதனால் அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சி நல்லா ஆற வச்சுட்டு நானும் வந்து க்ரீன் டீ போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் க்ரீன் டீ குடிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது இந்த டயட்டை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கொஞ்ச நாள் க்ரீன் டீ குடிப்பேன், அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிடுவேன், அப்புறம் குடிப்பேன், அப்புறம் ஸ்கிப் பண்ணிடுவேன். இங்கே குளிர்காலத்தில் வந்துட்டு டீ குடிக்காமல் டீ, காஃபி, பால் எதனாவது ஒன்று குடிக்காமல் சூடாக இருக்க முடியாது. ஹரியானாவில் எந்த அளவுக்கு சம்மர் டைமில் வெயில் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி வந்து குளிரும் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம இருக்கிறது ஹரியானா தான். ஆனால் நம்ம ஊருக்காரங்க கேட்டால் அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக டெல்லி அப்படின்னு சொல்கிறது. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து டெல்லி மெயின் சிட்டிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும் காரில் போனாவே. க்ரீன் டீ குடிச்சிட்டு வீட்டில் எல்லா ஒர்க்கையும் பண்ணி தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பாப்பாவுக்கு வந்து சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு நான் வந்து தயிர் வந்து முன்னாடி நாளே ஊற்றி வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி காலையில் வந்து தயிர் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதாவது என்ன ஆச்சுன்னா 2 நாளுக்கு முன்னாடி வந்து தம்பி பாப்பாவுக்கு சக்கரை போட்டு தயிர் கொடுத்துருந்தேன். அதனால் எனக்கும் டெம்ப்டிங்காக இருந்துச்சு. நம்ம சக்கரை போட்டு சாப்பிட முடியாது, நோ சுகர் டயட்டுங்கிறதுனால நான் வந்து உப்பு போட்டு சாப்பிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தயிரில் உப்பு போட்டு கொஞ்சமான தயிர், அந்த அளவுக்கு அதிகமான தயிர் எடுத்துக்கல, கொஞ்சமாக தயிர் எடுத்து உப்பு போட்டு சாப்பிட்டு அதோடு வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டேன். லஞ்சுக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஆஃப் பாயில் வந்து போட்டிருந்தேன். எப்பயும் ஆம்லேட் தான் போட்டு சாப்பிட்றது. என்னென்னு தெரியல, எனக்கு வந்து இந்த டைம் வந்து ரொம்ப வந்து ஆஃப் பாயில் வந்து ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. அதனால் சரி ஆஃப் பாயில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு ஒரு ஆஃப் பாயில் ஊற்றி சாப்பிட்டேன். அதோட டின்னருக்கு தண்ணியில் நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்டு டின்னர் வந்து முடிச்சாச்சு. இந்த ஒவ்வொரு இதுக்கு நடுவுலையும் பாத்திரம் விளக்கிறதுக்கு முன்னாடி, அப்புறம் விளக்குனதுக்கப்புறம், குளிக்கிறதுக்கு முன்னாடி, குளிக்கிறதுக்கு அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 12 டம்ளர் நான் ஸ்டார்டிங்கில் காட்டின டம்ளரில் வந்து தண்ணி குடிச்சிருப்பேன். நீங்கள் இந்த டயட்டை ஃபாலோ பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல, கண்டிப்பாக வந்து தண்ணியை நல்லா குடிங்க, அதுவே போதும். நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு டேலேயே வந்துட்டு சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. நான் வந்து 50 டே இல்லைனா 100 டேஸில் தான் வெயிட்டை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக என்னோடய வெயிட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். என்னோடய டயட்டோட எவ்வளோ வெயிட் கம்மி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மோட்டிவேஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவை வந்துட்டு லைக் பண்ணுங்கள். எனக்கு வெயிட் லாஸை பற்றி எதனாவது சஜஷன் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 50 வெயிட் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.